ஓகேங்க. இப்ப உங்க மாமியார் தான் வந்து உங்க வீட்ல வந்து பொண்ணு கேட்டுருக்காங்க உங்களுக்கு புடிச்சு தான் வந்து வீட்ல பொண்ணு கேட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது, இப்ப எதனால இப்படி பேசுறாங்க? இந்த பிரச்சனை எப்பருந்து ஆரம்பிச்சுச்சு? உங்களுக்கும் மாமியாருக்கும்? ராகுல் இறந்ததுக்கு அப்புறம் தானே அதுக்கு முன்னாடி எந்த டிஃபரன்ஸ் தெரியல. அதுக்கு முன்னாடி நாங்க அவங்க வெளில சொல்லிட்டாங்க. ஆனா, அவங்க வந்து ஒரு சில டைம் வந்து என்ன சொன்னாங்க, "நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அத நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க." இது நாங்க சொல்ல நாங்க கோவில்ல அவருக்கு கருப்பசாமினா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. நாங்க கோவில் போவோம். அங்க போய் கேட்டதுக்கு, அவங்க அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. உங்கள வெளில அனுப்புற மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. நீங்க வெளில போனா பட வாய்ப்பு வரும். அவனுக்கு மூவி போறதுன்னா அவ்ளோ பிடிக்கும். நான் உண்மையா ஷூட்டிங்னா நானும் வரேன் அப்டின்ட்டு போற ஆளு. அந்த மாரி போய் கேட்கவும் பட வாய்ப்பு வரும்ன்னு சொல்லவும், சரி தனியா போலான்னு சொல்லி போனது தான். போனதுக்கப்புறம் சொன்ன மாரி அவனுக்கு பட வாய்ப்பு வந்துச்சு. ஆனா எங்க மாமியாருக்கு வந்து, நாங்க 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆயிருவோமோ! என்ன நெனச்சாங்கங்கிறது தெரியல. அவங்களுக்கு நாங்க போறக்கு விருப்பம் இல்லன்றது இப்போ சொல்றாங்க. ராகுல்ட்ட பேசாம இருந்தது, எங்க வீட்டுக்கு வராம இருந்தது எல்லாமே பண்ணாங்க. 2 பேருமே ரெக்வெஸ்ட் பண்ணி நானும் எங்க மாமியார் வீட்டுக்கு போய் கூட்டிட்டுலாம் வந்தேன்.